Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th physics electromagnetic induction chapterல இருந்து previous year question. An air cooled solenoid with length 30 cm, area of cross section 25 cm square and number of turns 500 carries a current of 2.5 ampere. The current is suddenly switched off in brief time of 10 power minus 3 second. How much is the average back EMF induced across the ends of the open switch in the circuit? Any ஒரு காயிலில் ஒரு சொலினாய்டுன்னு வச்சுப்போம். இந்த காயிலில் ஒரு கரண்ட்டு பாஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டா ஒரு பேட்டரி மூலமாக இப்போது கரண்ட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகும்? இந்த காயிலில் ஒரு இஎம்எஃப் பேக் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அது எந்த டைரெக்ஷனு? இந்த கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகும். கிளியர்? அதை நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். ஸோ அந்த பேக் இஎம்எஃப் என்னன்னு கேட்குறாங்க கொஷின். சிம்பிள். இப்போ கொடுத்துருக்க டேட்டா எழுதுவோம். லென்த்து எல்லோட வேல்யூ 30 சென்டிமீட்டர். அதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணிப்போம். 0.3 மீட்டர். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A value 25 centimeter square. இதை மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நான் 25 இன்ட்டு சென்டிமீட்டர் டு மீட்டர்னா 10 power minus 2 ஹோல் ஸ்கொயர்னால 10 power minus 4 மீட்டர் ஸ்கொயர் ஆகிடும். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 500. எவ்வளோ கரண்ட்டை கேரி பண்ணுது? இந்த இடத்துல சேஞ்ச் இன் கரண்ட் தான் நம்ம நோட் பண்ண போகிறோம். அது பேர் டிஐ. டிஐனா என்ன அர்த்தம்? இனிஷியலாக கரண்ட்டு 0வாக இருக்கும் பேட்டரியிலேருந்து வரும்போது, ஃபைனலாக 2.5 ஆம்பியராக இருக்கும். அப்படின்னா சிம்பிளாக எப்படி சொல்லலாம்? மைனஸ் 2.5 ஆம்பியர். அடுத்தது ப்ரீஃப் டைம் கேட்டிருக்காங்க. அப்படின்னா டிடி ஈக்குவல் டு என்ன வேல்யூ? 10 power minus 3 செகண்ட். இப்போது பேக் இஎம்எஃப் அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? back EMF which is equal to minus L di by dt. L னா என்ன அர்த்தம்? செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் ஏ காயில். ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். எல்லோட வேல்யூ என்ன வரும் நமக்கு? மியூ நாட் n ஸ்கொயர் A ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் டிவைடட் பை லென்த்து L. ஸோ இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? அப்படின்னா பேக் இஎம்எஃப் which is equal to மைனஸ் ஆஃப் எல்லுக்கு பதிலாக மியூ நாட் n ஸ்கொயர் A டிவைடட் பை டிடி இன்ட்டு இந்த டிஐஏ ரிமைனிங் இருக்க எல் எழுதும் எல். இப்போது வேல்யூலாம் சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? back EMF which is equal to minus mu naught ஓட வேல்யூ என்னது? 4 pi into 10 power minus 7. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 500ல அப்படின்னா 500 the whole square. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியாச்சு. 25 into 10 power minus 4 into கரண்ட்டோட வேல்யூவு டிஐ மைனஸ் 2.5 டிவைடட் பை L into dt. எழுதலாமா? ஸோ L into dt நான் என்ன அர்த்தம்? Lோட வேல்யூவு 0.3 into டைம் 10 power minus 3. ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு பேக் இஎம்எஃப் which is equal to 6.542 வோல்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும்.